கேள்வியே ஒரு பெரிய பதிலாக சொல்லிட்டாரு பாருங்க. நல்லது. இப்போ கூட நாங்கள் வரும்பொழுது தொலைபேசியில் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தோம். உச்சநீதிமன்றத்தில் நம்ம துறை சார்ந்து என்னென்ன தீர்ப்பு வருதுன்னு பார்க்கிற பொழுது இந்த டெட் எக்ஸாம் சம்மந்தமாக 2 ஆண்டுகளில் தேர்வாகணுங்கிறது 3 ஆண்டாக மாறி இருக்கு. உடனடியாக அந்த தீர்ப்பு நகலெல்லாம் நான் வாங்க சொல்லியிருக்கிறேன். இது ஆசிரியர்கள் நலன் என்பது மாணவர்களின் நலன், ஆசிரியர்கள் மாணவர்களின் நலன் என்பது இந்த நாட்டின் நலன். அதனால இது நீதித்துறை சம்பந்தப்பட்டது. அது நம்ம உடனே இப்போ நம்ம டிஆர்பியில் ஒரு எக்ஸாம் வைக்கிறதோ, அவங்கள கூப்பிட்டு கிரீவன்சஸ் மீட்டிங் வைக்கிறதோ, அது ஒரு புரோட்டோகால் இருக்கு. அதை ஃபாலோ செய்யப்பட்டு அவர்களுக்கும் என்னால் முடிந்த ஏதோ ஒரு நன்மை, அது 15-16 ஆண்டுகால பிரச்சனையை 15 நாட்களில் சமாளிக்க முடியாது, சரி செய்ய முடியாது, உண்மைதான். ஆனா அடுத்து இன்னைக்கு நான் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அடுத்த 5 ஆண்டுகள்ல அவர்களுக்கு ஒரு நன்மை பயக்கணும், அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு நன்மை நடக்கணும்ன்ற ஓப்பன் ஹார்ட்டோட திறந்த மனதோட இருக்கணும். எந்த சார்பு தன்மையும் இல்லாமல் உட்கார்ந்து பேசி சரி செய்ய முடியாத பிரச்சனை உலகத்தில் எதுவுமே இல்லை. போர் பிரச்சனையை பேசி தீர்க்கும் போது பெற்றோர் ஆசிரியர் மாணவர் பிரச்சனை தீர்க்க முடியாதா? நம்புங்கள், கொஞ்சம் நேரம் தான்.